ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இது உங்கள் லைஃப் பேரபிள்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஏதோ ஒரு தகவல் சொல்ற எபிசோட் கிடையாது. இது உங்க லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு டீப்பான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒர்க் ஷாப். அப்படியே ரிலாக்ஸ்டா செட்டில் ஆகுங்க. கையில ஒரு நோட்டும் பேனாவும் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு நாம பேச போறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் டெய்லி நடக்கிற ஒரு பெரிய மைண்ட் கேம் பத்தி தான். உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல எத்தனை தடவை நீங்க ஒரு புது விஷயத்த ஆசையா ஆரம்பிச்சு பாதிலேயே விட்டுருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிம்முக்கு போவோம், காசு சேமிப்போம், ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லைனா ரெகுலரா ப்ரேயர் பண்ணுவோம். இப்படி எத்தனையோ ஆரம்பிச்சிருப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமா ஒரு ஃபயர் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த வேகம் அப்படியே குறைஞ்சி சுத்தமா நின்றுருக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? அந்த மோட்டிவேஷன், அதாவது உந்துதல் காணாம போயிடுச்சு. நாம மோட்டிவேஷனை மட்டும்தான் நம்பியிருந்தோமே தவிர டிசிப்ளினை, அந்த ஒழுக்கத்தை நம்ம கத்துக்கவே இல்லை. ஸோ இப்போ நீங்க எனக்காக ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இதுதான் இந்த ஒர்க் ஷாப்போட முதல் ஸ்டெப். கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் டிசிப்ளின் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது சும்மா ஒரு கமெண்ட் கிடையாது, உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராமிஸ். ஏன்னா மோட்டிவேஷன் நம்மள ஒரு விஷயத்த ஆரம்பிக்க மட்டும்தான் வைக்கும், ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் நம்மளை தொடர்ந்து கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகும். இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல 2 விவசாயிகள் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே நாள்ல தான் விதைகளை விதைச்சாங்க. இதுல விவசாயி ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷனை மட்டுமே நம்பினவர். அவர் எப்பெல்லாம் நல்ல மூடு இருக்கோ அப்ப மட்டும்தான் வயலுக்கு போவாரு. வெயில் அதிகமா இருந்தாலோ இல்ல கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணாலோ இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா 2வது விவசாயி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணவர். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, உடம்பு டயர்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சுதான் ஆகணும்னு டெய்லி ஃபீல்டுக்கு போவாரு. கரெக்டா 6 மாசம் கழிச்சு பார்த்தா மோட்டிவேஷனை நம்பின விவசாயியோட வயல் சுத்தமா காலியா இருந்துச்சு. ஆனா டிசிப்ளினை ஃபாலோ பண்ணவரோட வயல்ல அறுவடை அமோகமா இருந்துச்சு. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க எந்த விவசாயி? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், மூடு நல்லா இருக்கணும்னு மரத்தடியில காத்துட்டு இருக்கிற விவசாயியா? இல்ல மழை வெயில்னு எதையும் பார்க்காம களத்துல இறங்கி வேலை செய்யற விவசாயியா? நீங்க மழைக்காக காத்துட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வயலுக்கு போறீங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இஸ்லாமிய வாழ்வியல்ல ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் இருக்கு. சஹீஹ் புகாரில நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் சின்னதா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதுதான் இதுதான் இஸ்லாமோட பேஸ்னு சொல்லலாம். டெய்லி 5 வேளை தொழுகையை எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைனா கூட வருஷத்தோட 365 நாளும் அது தொடருது. அதே மாதிரி ரமதான் நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஃபீலிங்கை நம்பி இல்லை. இதுக்கெல்லாம் அசைக்க முடியாத டிசிப்ளின் வேணும். ஹதீஸ் முஸ்லிம்ல சொல்ற மாதிரி ஒரு வலிமையான முஃமின் சோம்பேறியாக இருக்க மாட்டான். சரி, இந்த டிசிப்ளினை விட்டுட்டு வெறும் மோட்டிவேஷனை மட்டுமே நம்பியிருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? நம்ம லைஃப்ல இருக்கிற 4 முக்கியமான தூண்கள் அப்படியே சரிஞ்சிடும். முதலாவது நம்ம உறவுகள். இன்னைக்கு மூட் நல்லா இருக்கு அதனால அன்பா பேசுவேன் அப்படின்னு இருந்தா கல்யாண வாழ்க்கை கண்டிப்பா உடையும். 2வது பணம். மோட்டிவேஷன் இருக்கிற மாசம் மட்டும் காசை சேமிச்சுட்டு அப்புறம் விட்டா கடைசியில வறுமைதான் மிஞ்சும். 3வது நம்ம ஹெல்த். ரொம்ப இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்ணும்போது மட்டும் 3 நாள் ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 4வது நம்ம கனவுகள். எதையும் ஆரம்பிக்கிறது அப்புறம் விடுறதுன்னு இருந்தா அந்த கனவுகள் எப்பவுமே கனவாவே தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி உங்களோட பேனா நோட்டை எடுங்க. இந்த 4 விஷயங்கள், அதாவது உறவுகள், பணம், உடல்நலம், கனவுகள், இதுல எந்த ஏரியாவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, டிசிப்ளின் இல்லாததால உங்க லைஃப்ல எந்த இடம் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நேர்மையா உங்க நோட்ல எழுதுங்க. அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம மாற்றத்துக்கான முதல் படியே. ரியல் லைஃப்ல இந்த டிசிப்ளின் எப்படிப்பட்ட மேஜிக்லாம் பண்ணுதுன்னு பாருங்களேன். உலகத்தோட டாப் பாஸ்கெட்பால் பிளேயர் கோபி பிரையண்ட், அவருக்கு மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ வருஷத்தோட எல்லா நாளும் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து பிராக்டிஸ் பண்ணுவார். அதே போல கோயம்புத்தூர்ல எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண தமிழ் பெண் 2019 இருந்து டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சாங்க. 3 வருஷம் ஒரு நாள் கூட அந்த ரொட்டீனை அவங்க மிஸ் பண்ணல. ரிசல்ட் 2022ல அவங்க ஒரு IAS ஆனாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் டென்ஷனால ரொம்ப டயர்டா இருக்கிற ஒரு அப்பா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க டைம் இருக்கு ஆனா என் கூட விளையாட டைம் இல்லையா அப்படின்னு தன்னோட பையன் கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ டயர்டா இருந்தாலும் டெய்லி ஈவினிங் 30 நிமிஷம் தான் பையனுக்காக ஸ்பெண்ட் பண்ணாரு. இது வெறும் மோட்டிவேஷன் இல்லைங்க, இதுதான் யாராலையும் அசைக்க முடியாத டிசிப்ளின். வரலாற்றுல வாழ்ந்த மாமேதைகள் இந்த டிசிப்ளினை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு. நாம் எதை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதுவே நாம். அப்படியென்றால் சிறப்பு என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். அதாவது எக்ஸலன்ஸ் இஸ் நாட் an act but a habit.
இந்த காலையில எந்திரிக்கிற போராட்டம் இருக்குல்ல, இது நமக்கு மட்டும் இல்லைங்க. மாபெரும் ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் அவருக்கும் இதே கஷ்டம் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? விடியற் காலையில உனக்கு எழு மனசில்லையா, உனக்கு நீயே சொல்லிக்கொள், நான் ஒரு மனிதனாக என் வேலையை செய்ய எழுகிறேன், இதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய பேரரசருக்கே அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆனா அவர் அங்கேயும் டிசிப்ளினை தான் சூஸ் பண்ணார். இப்போ இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என் திறமையை வச்சு நீ என்ன தோற்கடிக்கலாம், ஆனா என் டிசிப்ளினை உன்னால தோற்கடிக்கவே முடியாதுன்னு. மாபெரும் சூஃபி ஞானி ரூமியும் இதை தான் சொல்றாரு. ஒழுக்கம் உங்களை உங்கள் மீதே நம்பிக்கை கொள்ள வைக்கும் அப்படின்னு. திருக்குறள்ல கூட உடையார் எனப்படுவர் ஊக்கமுடையார்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டடா வேணா இருக்கலாம், ஆனா ஒரு கன்சிஸ்டன்டான டிசிப்ளின் முன்னாடி அந்த டேலண்ட் ஒண்ணுமே இல்ல. சரி, இது அப்படியே கொஞ்சம் உளவியல் ரீதியா, அதாவது சைக்கலாஜிக்கலா பார்ப்போம். சார்ல்ஸ் டூஹிக் சொல்ற அந்த ஹேபிட் லூப் இல்லனா பழக்கச் சக்கரம் எப்படி வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட் ஒரு கியூ, அதாவது தூண்டல், அப்புறம் அதற்கான ருட்டீன், அதாவது செயல், ஃபைனலா அதுக்கான ரிவார்ட். ஒரு விஷயத்த நீங்க 21 நாள் தொடர்ந்து செஞ்சா அது ஒரு பழக்கமா மாறும். அதையே 66 நாள் செஞ்சா நம்ம மூளையில அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். மோட்டிவேஷனுங்கிறது வெறும் டோபமைன் ஹார்மோனோட ஒரு டெம்பரரியான ஸ்பைக், அவ்வளோதான். ஆனா டிசிப்ளின் உங்க மூளையில ஒரு பெர்மனண்டான நரம்பியல் பாதைய, அதாவது ஒரு நியூரல் பாத்வே உருவாக்குது. கரோல் டுவெக் சொல்ற மாதிரி மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஃபீலிங், ஆனா டிசிப்ளினுங்கிறது உங்களோட சாய்ஸ். எப்பவுமே அந்த சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. இந்த நம்பர் 37க்கு பின்னாடி ஒரு செம்மையான விஷயம் இருக்கு. ஜேம்ஸ் கிளியர் அவரோட புக்ல சொல்றாரு, நீங்க டெய்லி வெறும் 1%, ஆமாங்க, வெறும் 1% உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷத்தோட முடிவுல நீங்க 37 மடங்கு பெட்டரான ஒரு ஆளா மாறிருப்பீங்க. டெய்லி ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போறது ஒரு வருஷத்துல 120 மணி நேரம் எக்ஸசைஸா மாறுது. இதுதான் டிசிப்ளினோட உண்மையான பவர். ஓகே, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிசிப்ளினை நம்ம லைஃப்ல எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு 7 ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்கு. உங்க நோட்ல கவனமா எழுதி வச்சுக்கோங்க. முதல் ஸ்டெப் 2 மினிட் ரூல். எந்த ஒரு புது பழக்கத்தையும் 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம் போகிறோமா, முதல்ல ஷூவை மட்டும் போடுங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது ஸ்டெப், செயினை பிரேக் பண்ணாதீங்க. கேலண்டர்ல டெய்லி ஒரு எக்ஸ் மார்க் போடுங்க. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் உடனே கண்டினியூ பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப், உங்க சூழலை மாத்துங்க. புக் படிக்கணுமா, அதை பக்கத்திலேயே வைங்க. ஃபோன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணதா, அதை தூக்கி வேற ரூம்ல வைங்க. நாலாவது ஸ்டெப், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நான் படிக்க ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு ரீடர் அப்படின்னு உங்க அடையாளத்தையே மாத்தி பேசுங்க. அடுத்த 3 ஸ்டெப்ஸ் உங்க வாழ்க்கையோட பேஸையே மாத்தக்கூடியது. 5வது ஸ்டெப், தொழுகையை உங்க ஆங்கரா மாத்துங்க. பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி வெறும் 15 நிமிஷம் உங்க கனவுக்காக ஸ்பெண்ட் பண்ணா கூட அது வருஷத்துக்கு 90 மணி நேரமா மாறும். 6வது ஸ்டெப், ரிலேஷன்ஷிப் டிசிப்ளின். உங்க ஃபேமிலி கிட்ட டெய்லி ஒரு நல்ல வார்த்தை பேசுறது, குழந்தைங்களோட ஒரு 20 நிமிஷம் முழுமையா டைம் ஸ்பெண்ட் பண்றது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது அப்பா அம்மாக்கு கால் பண்றதுன்னு ஒரு ருட்டீனை செட் பண்ணுங்க. அண்ட் 7வது ஸ்டெப், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். சம்பளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிட்டு மீதியை சேமிக்கலாம்னு நினைக்கிற பழக்கத்தை இன்னையோட விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் உங்க நோட்டையும் பேனாவையும் எடுங்க. நம்ம பார்த்த இந்த 7 ஸ்டெப்ஸ்ல எந்த 2 மினிட் ரூலை நீங்க இன்னைக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்க நோட்ல எழுதுங்க. ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க, உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. மோட்டிவேஷன் தானா உங்க பின்னாடி வரும். அப்படியே உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. ரொம்ப அமைதியா ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. இன்னிலிருந்து சரியா 5 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கண் முன்னாடி 2 பாதைகள் தெரியுது. நீங்க மோட்டிவேஷனை மட்டுமே நம்பி ரொம்ப பிரகாசமா ஆரம்பிச்சு திரும்பவும் பழசுக்கே வந்து சேர்ற ஒரு பாதை. அதை நீங்க தேர்ந்தெடுத்தா 5 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு இருக்கிற இதே இடத்துல இதே கஷ்டங்களோட தான் நிப்பீங்க. ஆனா எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப சைலண்டா டெய்லி உறுதியா அந்த டிசிப்ளின் பாதையை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு அழகான வெளிச்சமான எதிர்காலத்தை நோக்கி மெதுவா உயர்ந்துட்டே போகும். 5 வருஷம் கழிச்சு உங்களை யாருக்குமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பெஸ்டான ஹியூமனா நீங்க மாறி இருப்பீங்க. அந்த அமைதியான சந்தோஷத்தை இப்போ ஃபீல் பண்ணுங்க. இந்த பயணத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வா இருக்கோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக கஷ்டத்துடன் நிவாரணம் இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் நிவாரணம் இருக்கிறது. ஆமாங்க, இது குரான்ல 2 முறை ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு கன்சிஸ்டன்டா டிசிப்ளினோட இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நிவாரணமும் வெற்றியும் கண்டிப்பா வந்து சேரும். கேரண்டியா வந்து சேரும். நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கிறப்போ உங்ககிட்ட நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் எந்த விவசாயி? மழைக்காக வெயிட் பண்றவனா இல்ல வயலுக்கு நேரா போறவனா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு எந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. டங், அந்த நாள் வரும். தாங்கு, நம்பு, தொடர். ரைட்? லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட பாடத்தை வாழ்வில் எப்படி கொண்டு வருவது என்று இன்று இரவே சிந்தியுங்கள். உங்களை நேசிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மூன், திஸ் இஸ் யோர் லைஃப் பேரபிள்ஸ். தேங்க்யூ.